குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருச்சி அரியமங்கலம் கீழ அம்பிகாபுரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஸ்டெஃபி ஜாக்லின். +1 படித்த இவர் கடந்த 1ஆம் தேதி அமேசானில் நூடுல்ஸ் வாங்கியுள்ளார். அதை இரவு உணவாக சாப்பிட்டு தூங்கிய சிறுமி மறுநாள் வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத் துறையினர் சிறுமியின் வீட்டில் நூடுல்ஸ் பாக்கெட்டை கைப்பற்றி விசாரித்தபோது கொரிய நாட்டு தயாரிப்பான புல்டாக் நூடுல்ஸ் என்பது தெரிந்தது. திருச்சியில் அதை விற்ற கடை மற்றும் குடோனில் சோதனை செய்தனர். அதேபோல 800 கிலோ காலாவதியான பொருட்கள் வைத்திருந்தது தெரிந்தது. அவற்றை கைப்பற்றி ஆய்வகத்துக்கு அனுப்பினர். சிறுமி சாப்பிட்ட உணவு காலாவதியானதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. அது பற்றி விசாரித்து வருகிறோம் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். நூடுல்ஸ் தயாரிப்பு மூலப்பொருள் அநேகமாக ஒரே மாதிரியானவைதான். அதில் கூடுதலாக சேர்க்கப்படும் வாசனை ஊட்டிதான் பல இடங்களில் பிரச்சினைக்கு காரணமாக இருந்துள்ளது. சீன மற்றும் கொரிய தயாரிப்பு நூடுல்ஸ்களில் மாமிச கொழுப்பு கலக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக தமிழகத்தில் கொரிய சீரியல்களுக்கும் உணவுக்கும் மவுசு அதிகரித்துள்ளது. கொரிய தயாரிப்பு நூடுல்ஸ் வாங்க பலரும் விரும்புகின்றனர். சிறுமியும் கொரிய தயாரிப்பு புல்டாக் நூடுல்ஸை தான் சாப்பிட்டுள்ளார். இதையடுத்து நூடுல்ஸ் கிடங்குகளில் சோதனை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காலாவதியான நூடுல்ஸ் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.